கொடுத்துட்டு வரேன். பிடி டீச்சர் டிராயிங் பீரியட் பிடி பீரியட் எடுத்தா கேட்கவே மாட்டாங்க. நமஸ்தே மேம். கொடுக்கறதானமா போயிருந்தேன், அதுக்குள்ள ஏமா கொடுங்க. நித்யாஸ்ரீ வெரி வெரி குட், 10 out of 10. நல்லா வந்திருக்கேன், அடுத்த வாட்டி நல்லா ட்ரை பண்ணு. ஓகே மேம், இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவேன். நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் வர்ஷினி. 10க்கு 7 6 மார்க் தான் நான் எடுத்தேன். ஓகே, இது வரைஞ்சிட்டிங்களா எல்லாரும்? எஸ் மேம். அவ்வளோதான். பக்கத்தில் ரேர் ஃப்ளவர் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பிடி டீச்சர் வந்துடுவாங்க. பிடி டீச்சர் ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க. பிடி பீரியட் படிப்பு பீரியடாக எடுக்கவே விட மாட்டோம். டக்குனு முடிங்க. பிடி பீரியடுக்கு நாங்கள் 2 பேருமே வரமாட்டோம், அவள் தான் வருவா. டக்குனு எழுந்து வரைங்கடி. எங்கே வருது? யார் இது போடுவா? காம்பு பக்கத்தில் ஒரு இலை, அதெல்லாம் எவன் போடுவான் உனக்கு? பிடி டீச்சருக்கு நான் கூட வந்தால் வாய்ப்பு இருக்கு, ஆனால் வரமாட்டேன். டக்குன்னு முடிங்காடி. முடிச்சிட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சுக்க. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. ஏய் நீ ஃபஸ்ட் நீ கிளாப் பண்ணுறீ. இந்த பொடி வச்சுக்கோ. நல்லா குட்டு பிடி. ஃபஸ்ட் நீ முடிச்சிட்டியா இல்லையா? நான் ஒரு பக்கம் தானமா ஃப்ளவர்லாம் போட்டிருக்கேன். நீ என்னம்மா காம்பு ஃப்ளவருக்கு 2 கால் எங்கம்மா இருக்குது? சரி ஓகே, சூப்பராக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ள பொண்ணு எக்ஸாம்லாம் இப்படி அடிச்சிடாத, அப்புறம் முட்டை மாதிரி தான் இருக்கும். ஓகே பாய் பாய். இருக்க நான் போர்டெல்லாம் தொடங்க மாட்டேன், பிடி டீச்சரே வந்து தொடங்கணும். ஏய் உட்காரு, என்னடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ மேம் சொல்ல மாட்டீங்க? தேங்க்யூ மேம், கொஞ்சம் சொல்ல மாட்டேங்க. சரி நல்லா அமைதியாக உட்காருங்க. பாய் பாய். உங்கள் பிடி டீச்சர் வருவாங்க. நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். சரி உட்காருங்க எல்லாரும். மேம் ஆர்டர் அப்படி மேம் அதெல்லாம் உங்கள் மேம் வந்து பண்ணிப்பாங்க. வந்து பிடிக்கு போக போகிறோம், ஓகேவா? எல்லாரும் லைன் ஃபார்ம். மேம் யார் மேம் அந்த போர்டை துடைப்பா? துடைக்கலாம் மேம், நீங்கள் தான் மேம் துடைக்க போறீங்க. அது எங்கள் அம்மா சால் மேம், எங்கள் அம்மாவோட பழைய சால் மேம். உங்களுக்கு சால் கடன் கொடுத்தா இப்படியே மேம் துடைப்பீங்க, நீங்கள் துடைக்க வேணாம் மேம். பிடிக்கு கூப்பிட்டுட்டு போங்க மேம். நானும் வரலாமா பிடிக்கு? அதெல்லாம் முடியாது மேம். ஓகே வாங்க, லைனில் நின்றுக்கோங்க. நீ லாஸ்ட்டுன்னு சொல்லும்போது நானும் வந்துடுவேன், சரியா? ஓகே, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் சொல்லிட்டு ஓவர் ரிவானாடி வந்துட்டோம் கிரவுண்டுக்கு. சாக் பீஸால நானே வந்து கோடு போடுறேன். நான் சாக் பீஸை மறந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவேன். இந்த மேம் சாக் பீஸை மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க, வாங்க போய் கொடுத்துட்டு வரலாம். சரி மேம், இந்தாங்க மேம் உங்கள் சாக் பீஸ். ஐயோ சாரி மேம், உடஞ்சிச்சு. இந்தாங்க, நீங்கள் அப்படியே கோடு தானே மேம் போட போடுங்க. நான் போட்டு தரேன். இருங்க மேம், நானே போட்டுடுறேன் மேம். கொடு. இந்த பாக்ஸை ஃபுல்லாக போடு. இந்த பாக்ஸ் அப்படியே கோடு இருக்குல்ல, ஆல்ரெடி வந்து கோடு, அது சுற்றி போடு. இங்கே போடுறி, அங்கே இல்லை இங்கேயும் போட்டுரு சேர்த்து. இங்கே ஃபுல்லாக போடு, இங்கே வரைக்கும் போட்டுரு. ஐ நோ சிஸ்டம் கூட என்ன, அதாண்டி எனக்கு கேம் தெரியும். இந்த இடத்துலையும் போட்டுரு, அப்படி ஃபுல்லாக போட்டுருணும். இங்கே போட்டுடலாம். அப்படி அப்படி இப்படி போடு. இதோ நான் தான் பிரின்சிபல் மேம். ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்க்குறோம். இந்த இடத்துல போடு. என்ன மேம் பண்ணுறீங்க? இந்த இடத்துல போட்டுருங்க மேம். இந்த இடத்துல என்ன காலையிலே பிடி பீரியட் அன்றைக்கி குசு உங்களுக்கு பிடி பீரியடுக்காகவே அனுப்பி விட்டேன். இனிமேல் பேசுனீங்க. யார் பேச? நித்தி பேசணும்னா அடுத்த வாட்டி இதுதான் மேம். நீங்கள் என்ன சொல்லி இந்த இடத்துல போடு. அவங்க இந்த இடத்துல தான் நிற்பாங்க. இந்த இடத்துல தான் நிற்பாங்க. இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் போட்டுரு, அவ்வளோதான். இந்த இடத்துல அவ்வளோ. ஓகே, நான் தான் பிரின்சிபல் மேம். லைன் ஃபார்ம் பண்ணி உங்கள் ஜோஷ்கா மேம் கூப்பிட்டாங்க, அங்கே போய் நிற்க சொல்லி போயிடுங்க. பஸ்னி என்ன செவர்லேயே கால் போட்டு நிற்கிறேன் மேம். என்ன மேம் நீங்கள் கேம் எடுக்க போகிறீங்க? ஜோஷ்கா மேம் பிடி டீச்சரா மேம்? அங்கே போட வேணாம், இங்கே தானே அவங்க நிற்பாங்க. இதுவே போதும்டி. நாங்கள் வேறு கேம் விளையாடுறோம். எனக்கு தெரியும், நான் தான் இந்த கேம் அவளுக்கு முதல்ல சொன்னேன்னு. நீங்கள் நிற்பீங்க, அங்கே அந்த பாலில் போடுவீங்க, அங்கே போய் நின்றுச்சுன்னா நீங்கள் வின்னு, அங்கே போய் நிற்கலன்னு நீங்கள் அவுட்டு. ஆமாம் ஜோஷ்கா.
இப்படி பண்ணுமா? அவ்வளோதான். இப்போ இவங்க இப்படி நிற்பாங்க, அப்படியே உட்காந்துருவாங்க, அப்படியே ஊட்டி விடுவாங்க. அப்படியே அங்கே தூரம்லாம் இல்லடி, அது தூரம் வேணாமா? அப்போ நீங்கள் இங்கே போட்டுரு, இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே மேம், இங்கே போட்டுருக்கு மேம். அங்கே வேணாம் மேம். அங்கே நல்லா இருக்காது. இங்கே போட்டுருங்க. இங்கே போட்டுருந்தோம் இந்த இடத்துல. அக்கான்னு சொல்லுவீங்க மேம். அப்படி சொதப்பிட போகுது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல யார் செலக்ட் மேம்? ஜோஷ்கா மேம், உங்ககிட்ட மேம் ஒரு இன்சார்ஜ் மேம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா? அது வேணாம். இந்த இடத்துல தான் அவங்க நிற்க போகிறாங்க, அது வேணாம். இந்த மாதிரி இங்கேயும் கோடு போட்டுரு மேம். ஜோஷ்கா மேம், இன்சார்ஜ் மேம் அவங்ககிட்ட என்னமோ இன்ஃபார்ம் சொல்லணுமா மேம்? சொன்னாங்க. இப்போ இந்த காம்படிஷன் தானே மேம், இது ஸ்டேட் லெவலில் காம்படிஷனா மேம்? இன்சார்ஜ் மேம் சொன்னாங்க. நான் தான் முடிவு பண்ணேன், என்னடா பசங்க போர் அடிக்குது, காம்படிஷன் எதுவுமே இல்லைல்ல, நான் பிடியில் மாதிரி உருட்டி விட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி இதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அதுலேயே அவங்க செலக்ட் பண்ணி விட்டுறலாமா மேம்? ஓகே, உருட்டி விடு. சரி விடு. ஆனால் சில டைம்ஸ் அது இப்படி வரும் மேம். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். அப்படி பிடிச்சிக்கோ. நீ எந்திரி. இருங்க மேம், நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். பசங்களுக்குலாம் எப்படி கசவங்க? ஐயம்மா சாரி மேம். ஓகே சரி, வேற கேம் விளையாடலாம். அப்படியே அப்லோட் பண்ணிட்டா? சரி, இப்போ நான் வேற கேம் சொல்ல போகிறேன். அது அப்போ நான்